இந்தியாவில் குடியரசு தினம் ஏன் ஜனவரி 26, 1950 அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு தான் நவம்பர் 26, 1949 ஆண்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணி ஜனவரி 26, 1950 இந்தியாவோட குடியரசு தினம்னு அறிவித்து அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1929 ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் இதற்கான விளக்கம் கிடைக்கும். 1929 ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஜவஹர்லால் நேரு. இது காங்கிரஸின் 44வது அமர்வு. 1929 டிசம்பர் 31 அந்த ஆண்டோட கடைசி நாளில் லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் கொடியை ஏற்றினார். இதற்கப்புறம் ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்னு காங்கிரஸ் இந்திய மக்களை கேட்டுக்கொண்டது. ஜனவரி 26 எப்போ? 1930 ஜனவரி 26 தான் அதை கொண்டாட முடியும். பூர்ண சுயராஜ்ய நாள் கொண்டாடப்படணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இல்லை எந்த ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1929. அதுவே பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1930 ஜனவரி 26. 1930 ஆண்டு ஜனவரி 26 அன்று இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ண சுயராஜ் அப்படின்ற முழு சுதந்திரம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியதால் அந்த நாள் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது. அதனால தான் ஜனவரி 26, 1950 ஆண்டை இந்தியாவோட குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பொது ஆண்டுக்கு முன்பு 500ஆம் ஆண்டில் ரோம் நாட்டில் தான் முதல்ல குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. குடியரசு அப்படின்னா ஆங்கிலத்தில் ரிபப்ளிக். இந்த ரிபப்ளிக் அப்படின்ற சொல் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம் அப்படின்றது தான். குடியரசு அப்படின்னா ரிபப்ளிக் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். குடியரசு எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுலாம்? குடிச்சா லத்தியை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. குடிச்சானா குடியரசு, லத்தியை வச்சு தானா லத்தீன்.